அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள், டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் இதுதான் பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற ஃபெடரல் அப்பீல்ஸ் கோர்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ட்ரம்ப் டாரிஃப்லாம் போட்டார் இல்லையா, இதெல்லாம் மோஸ்ட்லி இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு இதில் பிரசிடென்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வரி விதிப்பதற்கு இந்த பவர்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயுமே இல்லை அந்த சட்டத்தில். டாரிஃப் அப்படின்றதும் வரி தான். அதனால் இது அரசியல் சட்டத்துக்கு முரணானது, சட்டவிரோதமானது. இதுதான் அந்த தீர்ப்பின் சாராம்சம். ஆனால் இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சப்புன்னு போயிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையை சொல்லித்தானே ஆகணும். 2 காரணங்கள். ஒன்று இந்த அக்டோபர் 14 வரைக்கும் இந்த தீர்ப்பு அமலுக்கு வராது. அதை நிறுத்தி வச்சு தான் அந்த ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, சம்மந்தப்பட்ட பார்ட்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ், அவங்க அப்பீல் போகிறதுக்காக. 2வது காரணம் ஏன் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னா இதுதான். இது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரம்ப் வில் ஹேவ் இஸ் வே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டாரிஃபுக்கு பெருசாக தடை இருக்காது. எப்படியாவது அந்த தடையை உடைத்து விடுவார் ட்ரம்ப் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதனால தான் இதில் பெருசாக சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இனியோ இப்போதைக்கு அந்த வரி அப்படின்றது அப்படியே தான் இருக்கின்றது. குதிரையாகத்தான் இருக்க போகின்றது. அதனால் நாம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரும், சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுவாங்க, அதை பற்றிலாம் யோசிக்காமல் இந்த வரியெல்லாம் எப்படி சமாளிப்பது, அந்த பாதையில் தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்தியன் எக்கானமி இஸ் டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் அப்படியே பார்த்தீங்களா ட்ரம்ப் சொன்னது கரெக்ட் அப்படின்னாரு. லாஸ்ட் குவார்ட்டரில் நம்முடைய எக்கானமி 7.8% வளர்ந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்கன் எக்கானமி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏன் டெட் எக்கானமி எங்கேயாவது 7.8% வளருமா? ட்ரம்ப்பு தான் சொன்னார் அப்படின்னா அதை ஆமான்னு ஜால்ரா தட்டின இங்கே இருக்கிற சில பேருக்கு கொஞ்சம் கூட யோசிப்பதற்கான திறனே இல்லையா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். அதை நீங்கள் ஒன்றா கேட்டுக்காங்க. இதுக்கு சில பேர் பதில் சொன்னாலும் சொல்லலாம், சார் இந்த லைவ் கோழியை விட டெட் கோழிக்கு தான் சார் விலை அதிகம், அதனால தான் டெட் எக்கானமி இவ்வளோ பெருசாக வளர்ந்துக்குது போல இருக்குது இப்படின்னு யாராவது அர்த்தம் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அதிமேதாவிகள், பொருளாதார மேதைகள், புலிகள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராகணுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து ஏராளமான குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்துள்ளன. அதாவது இந்த ட்ரம்ப் வரியினால் இங்கே ஏராளமான தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஏராளமான தொழிலாளர்கள் அவங்க வாழ்வாதாரத்தை இழப்பார்கள். இதுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இறால் ஏற்றுமதி, அது கண்டெய்னரில் போனதெல்லாம் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம் அமெரிக்காவில். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதற்கும் மத்திய அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு. சரி, ரைட். இது சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை வைப்பதில் தப்பே கிடையாது. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட தானே அவங்க கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் இதில் அரசியலை சார்ந்த சில பேர் மத்திய அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட பேசணும், அவங்கள வரியை குறைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது வடிகட்டின முட்டாள்தனமாக தெரியுது எனக்கு. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால தானே இது மாதிரிலாம் வரி போட்டுனுக்கிறாங்க. அந்த ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுனால ஒரே ஒரு இந்தியர் மட்டும்தான் லாபம் அடைகின்றார். ஆனால் எல்லா இந்தியர்களும் கஷ்டப்படுறோம். கட்சியில் மோடி அவர் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணினுக்கிறார் அப்படின்லாம் வாய்க்கு வந்தபடி வளரிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கும்போது ஒரு 20-22% அவங்க ரிடக்ஷனில் கொடுத்தாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுபடி அப்படின்றது குறைந்து விட்டது. இன்றைக்கு தேதியில் மேக்சிமம் ஒரு 5-6% இருந்தாலே அதிகம். அந்த 5-6% ரிடக்ஷன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் காஸ்ட்டு, அதுலேயும் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் சில சிக்கல்கள் இருக்குது. அதில் எப்படியும் ஒரு 2% அடிபட்டு போயிடும். ஸோ மிஞ்சி போனால் ஒரு 3-4% மட்டும்தான் மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக கிடைக்குது. அண்டு இது ஏதோ தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய இந்திய அரசாங்க நிறுவனங்களும் இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு தனிநபர் மட்டும்தான் லாபம் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இதைத்தான் பல அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம உஷாராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யா கிட்டேருந்து அந்த ரிடக்ஷன் ஒரு 20% அந்த ரேஞ்சில் இருந்தப்போ ஆயிலை இறக்குமதி பண்ணி ரிஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் ஒரு 20% ரிடக்ஷன் அப்படின்னும் போது நல்ல லாபம் வரும் இல்லையா. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னு அந்த தனியார் நிறுவனங்கள் மீது போட்டாங்க. இந்த வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னா அது மாதிரி கொள்ளை லாபம் வரும்போது
ஏற்கனவே அந்த கார்பரேட் டேக்ஸ்னு இருக்கு இல்லையா, அது மட்டுமே பத்தாது, ஏன்னா அவங்களுக்கு லாபம் நிறைய வந்து நிற்குது, அதனால ஸ்பெஷலாக ஒரு வரியை போடு அப்படின்னு அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வது தான் அந்த விண்ட்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ். இதை பற்றி யாராவது பேசினாங்களா? ஸோ இந்த எண்ணெய் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இறக்குமதி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரிஃபைன் பண்ணி அப்படின்னு சொன்னால் அந்த லாபத்தில் அரசாங்கத்துக்கு பெரும்பங்கு வரி வருவாயாக போகின்றது. இதை பற்றி யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்களே. அட்லீஸ்ட் அரசாங்க தரப்புலையாவது பாஜக தரப்புலையாவது இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு யாராவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் அப்படியே இராணுவ ரகசியம் மாதிரி வச்சுன்னுக்கிறாங்க. அடுத்தது, இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஆயில் மட்டுமே பிரச்சனை கிடையாது. நாளைக்கே வந்து நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தினாலும் என்ன உடனே அந்த 50% டேக்ஸையும் வித்ரா பண்ணிட போகிறாரு அவரு? சான்ஸே கிடையாது. அமெரிக்காவுடைய வர்த்தகமே ரஷ்யாவோட இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு புட்டினே வந்து மூக்க வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் நாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏறிதா? இப்போது அமெரிக்கா ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறாங்களே, எதில் ட்ரேட் பண்ணுவாங்க? எப்படி ரூபிள்லையா இல்லை டாலர்லையா? டாலர் தான் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு காமெடி சொல்லவா? யூரோப்பியன் நேஷன்ஸ் இவங்க நம்ம கிட்டேருந்து நிறைய ஆயில் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்குவோம், அவங்க நேரடியாக வாங்க மாட்டாங்களாம், ஏன்னா அதில் உக்ரைன் ரத்தம் இருக்குதான். நாம் அதை வாங்கி ரிஃபைன் பண்ண உடனே ரத்தம்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கிட்டேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. சரி, யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, உக்ரைன் யாரு ரஷ்யாவோட சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம கிட்டேருந்து டீசல் இறக்குமதி பண்ணியிருக்காங்களாம். அதுலேயும் நாம் தான் வந்து அவங்களுக்கு ஹையஸ்ட் சப்ளை பண்ணிக்கிறோமா. ஜூலை மாதத்தில் அரௌண்ட் 15.5% அவங்களுடைய டோட்டல் டீசல் இம்போர்ட்டில் நாம் தான் கொடுத்துக்கிறோமா. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால சண்டையை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னா, அதே ரஷ்யன் ஆயிலை இந்தியா மூலமாக உக்ரைன் வாங்குது. எப்படி? அவங்களுக்கு எதிரான நாட்டுக்கு அவங்களே ஃபண்டிங் பண்ணுறாங்களா? எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமாக இல்லை? சரி, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், அவருடைய டாரிஃபை பொறுத்த வரைக்கும் பைத்தியகாரத்தனம் அப்படின்றது அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து அண்ணன் ட்ரம்ப் 3 நாளாக காணோம், எங்கே போயிட்டார் அப்படின்னு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எசகேடா அந்த ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாருங்க. அதாவது, அப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலைமை வந்ததென்றால், என்ன துரதிருஷ்டம் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது அந்த பதவியை ஏற்றுக்கிறதுக்கு இந்த 200 நாள் நல்ல ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க எனக்கு அப்படின்னு இருக்காரு. மனுஷனுக்கு என்ன பேசணும்னே தெரியாது போல இருக்கு. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பேசினுக்கிறார் அப்படின்னா, அவருடைய விபி ஒரு பக்கம் இன்னொரு மாதிரி பேசினுக்கிறார். இதில் இந்த புள்ளி கூட்டணி ஆதரவாளர்கள் சில பேர் பெருசாக நக்கல் அடிக்கிறாங்களாம். என்னங்க, ட்ரம்ப் வந்து அன்னைக்கு உங்களுக்கு வேண்டியவராக இருந்தார், இன்னைக்கு வந்து வேண்டாதவர் ஆயிட்டாங்களா அப்படின்னு. கரெக்டுங்க. இந்தியாவுக்கு நட்பாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவரோட நட்பாக இருப்போம். எப்போ வந்து இந்தியாவுக்கு வேண்டாதவர் ஆயிட்டாரோ அப்போ அவர் எங்களுக்கும் வேண்டாதவர். ஆனால் இந்த இன்னைக்கு எங்களை பார்த்து நக்கல் அடிக்கிற நீங்கள், அன்றைக்கு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு நட்பாக இருக்கும்போது அவர் உங்களுக்கு பிடிக்காம இருந்தார். இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வேண்டியவர் ஆயிட்டார். அப்போ உங்களையெல்லாம் என்ன சொல்றது? சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நண்பர்களே. ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்காவில் மீட் பண்ணாங்க. ரைட், நிறைய எதிர்பார்ப்புகள். நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம், உடனே நாளைக்கெல்லாம் நின்றுடாது. அடுத்த ஒரு மீட்டிங் நடக்கிறதா இருந்தாலும் அது புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் நடக்குமே தவிர, ஜெலன்ஸ்கி புட்டின் மீட்டிங் அப்படின்றது உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னவோ வேகமாக நடக்கும் பார்த்தீங்களா. அவங்க வந்து பேசுவாங்க, இவங்க வந்து பேசுவாங்க, அவங்கவுங்க கூடி பேசுவாங்க, தனித்தனியாக பேசுவாங்க, இந்த போர் நிறுத்துவது எப்படி அப்படின்றத பற்றிலாம் பேசுவாங்க. இப்படி தான் நிறைய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ரஷ்யா இந்த 3.5 வருஷத்தில் இருந்ததை விட இப்போ தான் அதிகமாக போட்டு போலன்னு பொழுதுனுக்கிறாங்க உக்ரைனை. யாராவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ் அவங்களாவது ஆகட்டும், ஐயோ என்ன உக்ரைன் இது மாதிரி வந்து தாக்கினுக்கிறாங்களே, உடனடியாக ஏதாவது பண்ணணும், புட்டின் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறார், யாருமே ஒன்றும் பேச காணோம். இந்த பக்கம் ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா அட்டாக் பண்ணுறாங்க, கரெக்டு, சண்டைன்னா இந்த வடிவேல் மாதிரி சொல்லுவார் போல இருக்குது, சொக்கா கிழியாத சண்டை எங்கே இருக்குது அப்படின்னு. சரிங்க, நீங்கள் 2 பேரும் போய் அலாஸ்காவில் பேசிட்டு வந்துட்டீங்க. அடுத்த கட்டமாக இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் யாருமே பேசலை. கவனிச்சிங்களா? சண்டை நிறுத்தம் அப்படின்றத பற்றியோ பேச்சுவார்த்தை அப்படின்றத பற்றியோ யாருமே இன்று வரைக்கும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் அங்கே உக்ரைன் அடி வாங்குது, அதை எதிர்த்தாவது ஒரு குரல் கொடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் பல வருடங்கள் சண்டை நடந்திருந்தது.
அது முதல்ல சண்டை ஆரம்பிச்சப்போ சண்டையை நிறுத்தணும், இரு தரப்பும் வந்து சமாதானமாக போக வேண்டும் அப்படின்னு வழக்கம் போல் ஐநா சபையில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் நடக்கும்போது டெய்லி நம்ம துண்டு ஒரு மூலையில் நியூஸ் வரும். இன்றைக்கு வந்து ஈராக்கில் இவ்வளோ வீரர்கள் கொல்லப்பட்டனர், ஆறு ஈரானில் இவ்வளோ படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், ஆறு போர் விமானம் வீழ்த்தப்பட்டது, அவ்வளோதான். அந்த சண்டையை யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பல வருஷங்கள் கழிச்சு அதுவே ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை இவங்க கழிச்சு கட்டிட்டாங்க போல இருக்குது. சரி, அது பாட்டுக்கு சண்டை நடத்திட்டு இருக்கணும், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு. என்ன காரணம்? நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம், இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் என்ன ஒன்றா பேச்சு நடத்துங்க. அவர் புட்டின் அந்த கண்டிஷன் 3-4 கண்டிஷன் போட்டுக்கிறாரு. இதெல்லாம் ஒத்துக்கினா மட்டும்தான் அவர் சண்டையை நிறுத்துவார். அப்படி நீங்கள் பேச்சுவார்த்தையை எவ்வளவு நாள் இழுத்துட்டு போகிறீங்களோ, சண்டை நிறுத்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உக்ரைனை அவர் பாட்டுக்கு வந்து முழுங்கிட்டு இருக்க போகிறாரு. இப்படியே போச்சுன்னா இன்னும் 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து உக்ரைன் சண்டை தானாக நீந்துடும். ஏன்னா உக்ரைன் ஒன்றும் இருக்கவே இருக்காது, முழுசும் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்னு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே உக்ரைனில் வந்து ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, இது வந்து அந்த பேராக்டர் அப்படின்ட்டு துர்க்கியான்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாட்டுடைய ஒத்துழைப்புடன் உக்ரைனில் அவங்களே, இது வந்து டர்க்கிஷ் ட்ரோன்ஸு, அதை வந்து உக்ரைனில் தயாரிப்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி நின்றுருக்காங்க. இந்த கபடியில் யாரை விட்டு பிடிக்கிறது அப்படின்வாங்க, அந்த மாதிரி அங்கே இடம் பார்த்து இந்த கடகாலெலாம் போட்டு ஆரம்பிக்கும் போதே இது அடிக்காமல் அந்த ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட முடியும் தருவாய்க்கு வந்து இனிமேல் அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்த உடனே அதை ஒட்டு மொத்தமாக போட்டு துவம்சம் பண்ணி தள்ளிக்கிறாங்க ரஷ்யாவில். இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க கடகால் போடும்போதே அந்த இடத்த அடித்து நொறுக்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு இடத்த அவங்க செலக்ட் பண்ணியிருக்க போகிறாங்க. ஆர் எல்ஸ், ஆஹா இது ஒரு ரிஸ்க் இருக்குதா, அப்போ இனிமேல் டர்க்கி நீங்களே உங்கள் நாட்டில் தயாரித்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு இருக்க போகிறாங்க. இவங்க ஒன்றுமே கண்டுக்கல. இதைத்தான் வந்து புட்டினுடைய வீக்னஸ் அப்படின்னு இதை முட்டா பசங்க நம்பினுக்கிறானுங்க. அவர் அப்படியே பொறுமையாக இருந்தார். இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க பார்த்தீங்களா, புட்டினுக்கு தைரியம் இல்லை, அவருக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங் பவர்ஸ்லாம் இல்லை, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய ஃபெசிலிட்டி இருக்குன்றது அவருக்கு தெரியவே இல்லை, இப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் அப்படியே நல்லா வளர விட்டு இவங்கெல்லாம் இவ்வளோ காசை செலவு பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது அதை ஒன்றும் இல்லாமல் போட்டு நாசம் பண்ணியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ட்ரோன்ஸ், 200, 500 ட்ரோன்ஸ், ஒரு 100 மிசைல் இப்படி போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காருங்க. இவங்களால் ஒன்றும் பேச முடியல. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இவ்வளோ ட்ரோன்ஸ், ஒரு 500 ட்ரோன் அனுப்புகிறாங்க, ஒரு 50 மிசைல் அனுப்புகிறாங்க. ஆனால் ஹியூமன் கேஷுவாலிட்டி அப்படின்னு உக்ரைன்லே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த தாக்குதலில் வந்து 7 பேர் கொல்லப்பட்டனர். எப்படிங்க ஒரு 500 ட்ரோனு 50 மிசைல் அனுப்பி ஒரு 5 பேர் 10 பேர் ஆர் மேக்ஸிமம் 17 பேர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பேர் தான் வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸாக இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி இருக்கோ, இந்த வெப்பன் ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் இருக்கோ, அதையெல்லாம் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கார் புட்டின். இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இவங்க தாக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதில் அவங்க பெருசாக சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் போயிட்டு ஒரு நியூக்ளியர் பவர் சென்டரை வந்து ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ரிஃபைனரிஸ் இதெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. எப்பா, ரஷ்யா இவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போய் சேர்றதுக்கே உனக்கு 1 வாரம் ஆகும். அவங்க எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, எத்தனையும் நீ போயிட்டு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறேன். அப்படியே அவங்களுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை நீங்கள் ஒட்டு மொத்தமாக முடக்கினாலுமே பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கொடுப்பாங்க, இவங்க ரிஃபைன் பண்ணி அப்படியே அண்ணாண்ட பக்கம் திருப்பி அனுப்புவாங்க. என்ன பண்ண முடியும் ஒன்றால்? இதில் ஜெலன்ஸ்கியே இந்தியா கிட்டேருந்து டீசல் வாங்கினுக்கிறாரு. அவர் கார் டீசல் காரா இல்லை பெட்ரோல் காரான்னு தெரியல. இந்த லட்சத்தில் இவங்க ரஷ்யாவை முடக்க போகிறோம் அப்படின்னு பேசினுக்கிறாங்க. சரி, இப்போ அந்த வரியெல்லாம் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட், இதை வந்து நம்ம தாக்கு பிடிக்கணும், சமாளிக்கணும், இதை மீறி நம்ம மேலே வரணும். பிரதம மந்திரி வந்து சமீபத்தில் ஜப்பான் போயிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி சுசுகி கம்பெனி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான முதலீடுகள் ஜப்பான்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. ஜப்பான்லேருந்து வந்து அமெரிக்காவுக்கு அந்த ட்ரேட் டீல் பற்றி பேசுவதற்காக ஒருத்தர் போகிறதா இருந்தது. அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சுங்க. இது ட்ரம்ப் ஏதோ 3 நாளாக வெளில வரலன்றாரு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் எனக்கு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் பிரதம மந்திரி போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, அதுவும் எனக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது,
ஏங்க ட்ரேட் டீல் தான் முடிஞ்சிச்சு. அவங்க வந்து 550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 15% டாரிஃப் போட்டிருக்கோம். அமெரிக்காவிலேருந்து போகிறதுக்கெல்லாம் 0%. எல்லாம் முடிவாயிடுச்சுன்னு ட்ரம்ப் சொன்னார். இப்போ நாடானா இவங்க பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. சந்தேகம் வருதுல்ல உங்களுக்கு? எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் சந்தேகம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பானில் என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பியன் யூனியன் மாதிரி விளக்கண்ணியாக இருக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஜப்பான்லையும் எதிர்கட்சியும் இருக்குது, மற்ற அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இந்த ஆளை நம்பி நீங்கள் வெறும் வாய்ப்பேச்சில் ஒத்துனுக்கிறீங்க, ரிட்டனாக வேணும். நாளைக்கு வந்து ரிட்டனாக எழுதுறதையே கீழே போடுறவர் அவர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாய்ப்பேச்சில் சொன்னதை அவர் மீறிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் இதெல்லாம் வந்து முதல்ல எழுதி வாங்கணும், கழுத்து போட்டு. அதை விட முக்கியம், அது அவங்கக்கிட்டேருந்து வரதை வந்து நம்ம 0% வாங்கணுமா? ஆனால் நம்மக்கிட்டேருந்து போகிறதுக்கு மட்டும் 15% டேக்ஸ் போடுவாங்களாம். அதை விட மோசம், நாம் கொண்டு போயிட்டு 550 பில்லியன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமா? எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? அதை பற்றி ஒன்றும் கிளியராக சொல்லலை. இன்வெஸ்ட் பண்ணி அங்கே நம்ம தொழிற்சாலைகள்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வர ப்ராஃபிட்டில் 90% அவங்களுக்காம், 10% நமக்காம். இதுக்கு பேசாமல் அந்த காசை பேங்க்கில் போட்டு வச்சாலே வட்டியே வந்துட்டு போகும் போல இருக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்படி அங்கே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா? அதனால தான் அந்த ட்ரேட் டீல் நெகோஷியேட்டர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணாரா அப்படின்றது தெரியல. வருகின்ற காலங்களில் தான் அது தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு கிராமமோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சிட்டியோ அப்படின்னா ஒரு தாதான்னு ஒருத்தன் இருப்பான். எல்லாருமே அவனை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. தனியாளாக நின்றுட்டு இருப்பான். ஒரு 4 பேர் கூட வருவாங்க. ஒரு 500 பேர் கும்பல் இருக்கும். ஆனால் அவங்கள எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. திடீர்னு ஒத்த மட்டும் தைரியமாக வந்து அந்த தாதாவுடைய ஆட்களை, அதுக்கப்புறம் அந்த தாதாவை திருப்பி அடிப்பான். ஒரு அடி விழுந்த உடனே அந்த 500 பேர் கும்பலும் ஒன்றா சேர்ந்து அவங்கள அடி துவம்சம் பண்ணிடுவாங்க. இது நம்ம சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இல்லை வந்து ஜப்பான், சவுத் கொரியா, வியட்நாம், இந்தோனேஷியா, இப்படி பல நாடுகளும், யூகே உட்பட, இந்த மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டாரு அப்படின்னு பயந்துக்கின்னு தலையாட்டின்னு ஒரு கழுத்து கூட போடாமல் வாய் வார்த்தையாக அவர் சொன்னதுக்கெல்லாம் வந்து ஒத்துனுக்கிறாங்க. ஆனால் இந்தியா மட்டும் நீ என்ன வேணா பண்ணிட்டு போங்க, நாங்கள் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு நிமிர்ந்து நிற்கிறோம் பாருங்க. இது மற்ற நாடுகளுக்கு, அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கின்றது. ஜெர்மனியில் வந்து இது மாதிரி ட்ரம்ப் 4 தடவை ட்ரை பண்ணார். ஆனால் வந்து மோடி வந்து ஃபோனை அட்டன் பண்ணலை அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனால் இது அவர்களுக்கு எதிராகவே, அந்த நாட்டில் இருக்கார் பாருங்க மெர்ஸ் சான்சலர், அவருக்கு எதிராகவே திரும்ப போகுது. இப்போ அந்த நாட்டு மக்கள்லாம் கேட்பாங்க, நம்மலாம் வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம், அப்படியே பணக்கார நாடுன்னு சொல்கிறோம், இவ்வளோ நாளாக அமெரிக்காவுடைய நட்பு நாடுன்னு சொல்லி நிற்கிறோம், நேட்டோவில் மெம்பர்னு சொல்லி நிற்கிறோம். ஆனால் நம்ம நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் வந்து தைரியமே இல்லை. அவர் சொன்ன உடனே தலையாட்டின்னு டேடின்னு பின்னாடி போய்க்கின்னு இப்படிலாம் டீலுக்கு ஒத்துன்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் ஏழை நாடு அப்படின்னு நினச்சி நிற்கிற இந்தியாவில் அந்த தலைவர் ட்ரம்ப்பாவது புண்ணாக்காவது அப்படின்னு எதிர்த்து நின்று நிற்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஏன்டா தைரியம் இல்லை அப்படின்னு அவங்க கேட்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த ஜெர்மன் பத்திரிகை செய்திருக்கின்றது. இன்னைக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன், நம்மளுடைய பொருட்களை எல்லாம் வந்து மற்ற இடங்களில் உடனடியாக மார்க்கெட்டை பார்க்கணும், விற்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரேடியாக கஷ்டம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு மாதம் தாமதமாகலாம், அவ்வளோதான். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, மாநில அரசாங்கமும் ஏதாவது செய்ய வேண்டும். இப்போ அந்த திருப்பூர் இந்த பகுதிகளில் இருந்து பின்னல் ஆடை ஏற்றுமதி ஒரு குவார்ட்டருக்கு வந்து 3000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. இந்த 3000 கோடின்றது எவ்வளோன்னா, நம்ம இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம்ல, அது 3 மாதம் கொடுக்குற தொகையோட கம்மி தான் அந்த 3000 கோடி அப்படின்றது. சரி, இந்த திருப்பூர் ஆகட்டும், இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் ஆகட்டும், நம்ம உற்பத்தி செய்கின்ற துணிகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை நம்பி இல்லை. ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து நம்ம உள்ளூர்லேயே விற்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து மற்ற மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுக்கு மத்திய அரசாங்கமும் ஏராளமான நடவடிக்கைகளை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு முயற்சி தான், அதாவது நம்ம ஊர்லேயே அதை வந்து விற்கணும், ஜனங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட போகின்ற நடவடிக்கை தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றது. இப்போ பாருங்கள், ஒரு 8 மாநில முதலமைச்சர்கள், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் ஜார்க்கண்டு, அதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசம், அடுத்தது பஞ்சாப்னு நினைக்கிறேன். அந்த 8 மாநில முதலமைச்சர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுகிறாங்க.
நீங்கள் வந்து இது மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாபெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும், அதை வந்து மத்திய அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு. ஏங்க 1 லட்சம் to 2 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்றது இவங்களுடைய கணக்கு. அதாவது இந்த 8 மாநில முதலமைச்சர்களுடைய கணக்காக இருக்கின்றது. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு 18% வாங்குறாங்கன்னா 9% ஸ்டேட்டுக்கு, 9% சென்ட்ரலுக்கு. அப்போ உங்களுக்கு 2 லட்சம் குறையுது அப்படின்னா சென்ட்ரலுக்கும் தானே 2 லட்சம் குறைய போகுது. இது வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா? ஏதோ மாநிலங்களுக்கு மட்டும்தான் இழப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. திருப்பி திருப்பி உங்களுக்கு இழப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. இன்னாண்ட பக்கம், த அதர் சைடு ஆஃப் த காயின், மக்களுக்கு விலை குறைகிறது. ஏங்க வரியை குறைச்சா நீ எங்க அழுவுறீங்க? ஜனங்க வந்து ஏதோ இதெல்லாம் வந்து விலை குறையுது அப்படின்னு சந்தோஷமா வாங்க போறாங்களா? அதை கண்டா உங்களுக்கு எரியுதா? சரி, இந்த 8 மாநில முதலமைச்சர்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களா காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு? மீதி மாநில முதலமைச்சர்கள்லாம் ஏதாவது கேட்டாங்களா? பாஜக ஆளும் மாநிலங்கள் அங்கேயும் முதலமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் தான் இந்த வரி இழப்பு ஏற்பட போகின்றது. இல்லை ஒருவேளை இந்த 8 ஸ்டேட்ல மட்டும்தான் ஜிஎஸ்டியை குறைக்க போறாங்களா? நம்ம யாராவது இந்த கேள்வியை கேட்டோமா? அவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க. ஏன் அவங்க ஊர்லலாம் இந்த மாதிரி மகளிர் உரிமை திட்டம் மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கலையா? அவங்கெல்லாம் வந்து ரெடின்னு தானே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் வந்து ஜனங்களுக்கு விலை குறையுது அப்படின் போது ஐயோ அப்படின்னு அலறீங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் இதை எதிர்த்து குரல் கொடுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் ஆதரிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. திருப்பி திருப்பி வந்து வருமானம் குறையுது அரசாங்கத்துக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கும் தான் குறைய போகுது. ஆனால் உங்களுக்கு வருமானம் குறையுது அப்படின்னா எங்கள் வருமானம் சேமிக்கப்படுகின்றது, மக்களுக்கு விலை குறையுது. இதனோட கேரளாவில் ஐயோ நீங்கள் வந்து லாட்ரிக்கெல்லாம் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இதை நம்பி 2 லட்சம் பேர் வந்து பிழைக்கிறார்களாம். 2 லட்சம் பேர் லாட்ரியை நம்பி பிழைக்கிறாங்க. ஆனால் அந்த லாட்ரியால் எவ்வளோ பேருடைய சேமிப்பு கரைந்திருக்கின்றதுன்னு தெரியுமா? எத்தனை பேருடைய வருமானம் குறைகின்றது அப்படின்றத பற்றி இவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? திருப்பி திருப்பி 2 லட்சம் பேருக்கு வந்து வாழ்வாதாரம் போகுது அப்படின்னா அந்த லாட்ரியை வாங்கி 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 ஏமாந்த குடும்பங்கள், அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலே அவன் வந்து பசங்களை ஒழுங்காக படிக்க வச்சிருக்கலாம், இல்லை வந்து நல்ல சொக்கா துணி வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்ல சாப்பாடு போட்டிருக்கலாம். எவ்வளவு இழந்திருப்பார்கள் ஒவ்வொருத்தரும். இதை பற்றிலாம் யோசிச்ச மாதிரி சாரி சகாவு இல்லை, அவங்களுக்கெல்லாம் இதை பற்றிலாம் என்ன கவலை? லாட்ரி அப்படின்றது வந்து முதலாளித்துவத்தின் சிம்பல் சகாவு. நீங்கள் அதை போயிட்டு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. போதா குறைக்கு அதுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னங்க கம்யூனிசம் அப்படின்னா இந்த தொழிலாளர்களுக்கான கட்சி ஆட்சி அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட முழுமையாகவே முதலாளித்துவமாக மாறிட்டீங்க போல. இது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் நாட்டை காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா லட்சணம்? ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே, இந்த வரி அப்படின்றத வந்து நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன. ப்ரொவைடட் இந்த புள்ளி கூட்டணியுடைய அந்த தகுடு தத்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்கின்னு நாம் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் சொல்கிறது தான், பாகிஸ்தான் பங்களாதேஷை விட மோசமான நிலைமைக்கு பொருளாதார ரீதியாக நாம் தள்ளப்படுவோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.